இவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டா இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த ஜூம்லாஸ், இந்த மோடி எப்படி அழகா ஜூம்லாஸ் பொய் வாக்குறுதிகள் கொடுக்குறாரோ அதே மாதிரிதான் இது. மோடிக்கும் விஜய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த பேசுறது, வாழ்க்கை எல்லாமே எல்லாமே ரெண்டு பேரும் ஜாடிக்கு ஏத்த மூடி கதை. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில உங்க வைஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்க நிலையில, இது நான் முதலே சொன்னேன், எலெக்ஷன் டைம்ல அந்த டிவோர்ஸ் வரும்னு சொன்னேன். என்ன நிறைய சேனல்ஸ் கேட்டாங்க, இப்போ ஒண்ணும் இல்லையே ஏன் அதை பத்தி பேசுனா, நான் சொன்னேன் தக்க டைம்ல அது வரும். வந்துச்சு. இது வந்து இப்பவும் கூட அந்த ஆளுக்கு ஒரு வெக்கம் கூட இல்லை. ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஐயோ நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை பத்தி உலகமே பேசுதே, நம்ம அதை எப்படி சீர்திருத்தலான்னு பார்க்கணும். இல்லை சரி ஒய்ஃப் கிட்டே போக முடியாதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீ ஒத்துக்கோ, நான் எனக்கும் என் ஒய்ஃப்க்கு பிரச்சனைங்க, நாங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒத்து போக முடியாது, அகையில் நாங்கள் டிவோர்ஸ் பண்றோம். ஸோ அகையில நான் இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, இல்ல நீ வந்துட்டு அதுக்கு முன்னாலேயே நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, கண்டிப்பா இந்த பெண்ணால பிரச்சனை இல்லை. அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ண, அதுவுமே உங்க ஃபேன் தான். கண்டிப்பா உங்க அம்மா அப்பா பார்த்து உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணல, பாவம் அந்த புள்ள ஒரு ஃபேன், அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. 27 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு, அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அந்த இதுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? கிடையவே கிடையாது. அப்ப நீ பேசுறது ஒன்றும் நீ செய்யறது ஒன்றும், உன்னோட மென்டல் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல் நான் தான் அவனை சைக்கோன்னு கூப்பிட்டுது. நான் தான் சொன்னேன் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க வைஃப் அதை ஊர்ஜீனப்படுத்துறாங்க. விஜய் சாருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா, அவங்க பெட்டிஷன்ல அதானே போட்டிருக்காங்க, இஸ் மென்டலி அஃபெக்டட் பர்சன் சொல்லி. அப்போ அந்த கொடூர வாழ்க்கை தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. என்னன்னா, இங்க 2 நாளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஃபைல் பண்ண, 2வது நாள் நீ இந்த பொம்பளைய இந்த த்ரிஷாவை கூப்பிட்டு நீ வந்து கல்யாணத்துக்கு போற. அப்போ வந்து த்ரிஷா வந்துட்டு இஸ் கேள்விக்குறி தான். ஏன்னா நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். என்னன்னா ஆமா, ஒரு நாள் வந்துட்டு ஃபுல் இது ஈசிஆர் ரோட் தான், ஃபுல் ஷி வாஸ் ட்ரங்க், ஐ திங்க் ட்ரக்ட் ஆல்சோ, ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்படி இப்படி சுத்திட்டு அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியல. இந்த ஒரு சில நடிகைகள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இவ வந்து இவளுக்கு ஒரு ஆசை இருக்குது, இவ சிஎம்மா வரணும்னா, அப்ப இவ எப்பேற்பட்ட ஒரு சிஎம்மா வருவா? அப்போ இந்த சினிமா பைத்தியங்கள், இந்த சினிமா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து மக்கள் எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும்? இப்போ 8 கோடி 9 கோடி மக்களும் இந்த 1.5 கோடி மக்கள் பண்ற தப்புக்கு என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட் கஷ்டப்படணும்னா தேவையில்லை.